வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான பேச்சி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காட்டு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு லவர்ஸ் ட்ரக்கிங்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவரோட பேரு ராம் அப்படின்றது, கூட இருக்கவங்க ராமோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல கேம்ப் போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கேம்ப்லாம் போட்டுறாங்க. எரிக்கிறதுக்கு விறகு வேணும்ல, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ராம் சொல்றாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அவங்க பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ராம் பக்கத்துல இருக்க மரத்தை வெட்டுறதுக்காக வந்துடுறாரு. அதுல இருக்க ஒரு கிளையை தான் வெட்டுறதுக்கு ட்ரை பண்றாரு. அது ரொம்ப நேரம் வரமாட்டேங்குது. கஷ்டப்பட்டு இவர் உடைச்சிடுறாரு. ஏன் இவ்வளவு நேரம் வரலன்ற மாதிரி பாக்குறாரு. ஆணி அடிச்சிருக்கிறது தெரிய வருது. என்ன ஆணிலாம் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. கிளை உடஞ்ச இடத்துல இருந்து ஏதோ வெளியே வர மாதிரி இருக்கு. அதை பார்த்து இவர் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட கூப்பிடலான்னு கூப்பிடுறாரு. அவங்க பாட்டி கேட்டுட்டு இருக்கிறதுனால இவர் கூப்பிடுறது கேட்க மாட்டேங்குது. அதே சமயம் இவராலையும் கூப்பிட முடியல. யாரோ தொண்டியை நெரிக்கிற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இவருக்கு பக்கத்துல ஒரு பொம்மை இருக்கிறத பாக்குறாரு. சூனிய பொம்மை மாதிரி தான் அந்த பொம்மை இருக்கு. அந்த பொம்மையை இவர் பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவர் அட்டாக் பண்ற மாதிரி வருது. ஒரு ஸ்டேஜ்ல இவர் அட்டாக் பண்ணிருது. இப்பதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பெருசா ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கு. என்ன சவுண்டு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஹெட்செட் எல்லாம் எடுத்துடுறாங்க. இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காங்க. ராம் இருந்த இடத்துல இப்ப இல்ல. அந்த பொம்மை மட்டும் தான் இருக்கு. என்ன பொம்மை அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ராம ஒரு ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுச்சுல, இப்ப கேர்ள் ஃப்ரெண்டையும் அந்த ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுது. இங்கதான் பேச்சுன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சில மாதங்கள் கழிச்சு நமக்கு காட்டுறாங்க. மாரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வெளியே போனோன்றாரு. ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல, போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாவியை பிடிங்க விளையாடிட்டு இருக்காங்க. சாவியை தாமான்ற மாதிரிலாம் பொண்ணுகிட்ட கேட்கிறாரு. என்ன சினிமாக்கு கூட்டு போறேன்னு ஏமாத்திட்டு இருக்கீங்க, எப்ப கூட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கேட்கிறா. சீக்கிரமா அப்பா கூட்டு போயிடுறேன், முதல்ல சாவியத்தா அப்படின்ற மாதிரி வாங்கிடுறாரு. இப்ப யாரையோ பார்த்து பேசுறதுக்காக இவர் போக போறாரு போல. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க கண்டிப்பா போணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. போனா கொஞ்சம் காசு கிடைக்கும், நீயும் பொண்ணு மாதிரியே பண்ணாத, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி போயிட்டு வாங்கன்ற மாதிரி ஒய்ஃபை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப இவரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி யாரையோ பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவர் பார்க்க வந்திருக்க நபரோட பேரு சரண் அப்படின்றது. சரண் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. காட்டு பகுதியை சுத்தி பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கூட சப்போர்ட்டிவா இந்த மாரி இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் மாரியை கூப்பிட்டு பேசுறாரு. மாரியை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட்ல வாட்ச்மேன் வேலை எல்லாம் பார்த்திருப்பாரு. அதனால காட்டு பகுதிக்குள்ள போன அனுபவம்லாம் இருக்கும். இவர் மாதிரி ஆளுங்க கூட வந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் பேசிட்டு இருக்காரு. சரி சார் நான் வரேன், இவ்வளவு காசு ஆகும்ன்ற மாதிரி மாரியும் காசு விஷயமா பேசிடுறாரு. நாளைக்கு காலையில பாப்போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. சரணை பொறுத்த வரைக்கும் மீனான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. அது யாருன்ற மாதிரி இப்ப சரண் கிட்ட கேக்குறாங்க. நம்மள அவர் தான் கூட்டு போக போறாரு அப்படின்ற மாதிரி சரண் சொல்றாரு. எது நம்ம கூட அவரும் வரப்போறாரா, அப்ப நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, அவர் ஒரு வாரத்துல இருக்க போறாரு, நம்ம ஒரு பக்கம் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. காட்டு பகுதிக்கு அந்த மாதிரி ஆள் கூட போறதுதான் சேஃப்னு சொல்றாரு. அதனால மீனவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க டீம்ல மொத்தமா 5 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரை பத்தியா நான் சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் பேரு ஜெரி அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி எப்ப பாரு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த கேங்கை சேர்ந்த எல்லாருமே ஜெரியை தான் பயங்கரமா ஓட்டிட்டு இருப்பாங்க. இதை தாண்டி ஒரு பையன் இந்த கேங்ல இருக்காரு. அவர் பேரு சேது அப்படின்றது. இப்ப கேப் போட்டிருக்க மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் தான் சேதுவா இருப்பாரு. ஜெரியோட கையை ஒருத்தங்க பிடிச்சிருக்காங்கல்ல, இவங்க பேரு சாரு அப்படின்றது. இவங்க 5 பேர் தான் டீமா இருப்பாங்க. இப்ப சந்தோஷமா கார் எடுத்துட்டு இவங்களும் டிராவல் பண்றாங்க. என்ன வழியில பிக்கப் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி மாறி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே மாரியை கூப்பிடுறதுக்காக வந்துடுறாங்க. இது மாரியோட வீடு கிடையாது, போற வழியில தான் என்னோட வீடு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. மேற்கொண்டு இவங்களும் கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாரியோட வீடு வரும்போது மாரியோட பொண்ணு இருக்காங்கல்ல, முன்னாடி வந்து காரை நிறுத்திடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. இதை நீங்க போட மறந்துட்டீங்க, அம்மா தான் தர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு போட்டு விடுறா. தாயத்தால செஞ்ச மாதிரி ஒரு செயினை தான் போட்டு விடுறா. இப்ப இவரும் பக்கத்துல இருக்க ஒய்ஃபை கவனிக்கிறாரு. பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே சொல்றாங்க. இவரும் சரிமா நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு முத்தம் குத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. மேற்கொண்டு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. மாறி இருக்கார்ல, இங்க காரை நிறுத்திருங்க, இதுக்கு மேல நடந்துதான் போனோம்னு சொல்லிட்டாரு. இவங்களும் காரை நிறுத்திடுறாங்க. தேவையான லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா ஒரு கார் வருது. அந்த காரை ஓட்டிட்டு இருக்க நபர் இருக்கார்ல, இவங்களை வித்தியாசமா பாக்குறாரு. யார் இவங்க புதுசா இருக்காங்கன்ற மாதிரி பாக்குறாரு. இவங்களுமே கொஞ்சம் வித்தியாசமா இந்த நபரை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கூட தான் மாறி இருக்காருன்னு தெரிஞ்சோன்னா அந்த நபர் இருக்கார்ல, லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இவங்களும் பேக் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சேது இருக்கார்ல, உங்க ஊர்ல எல்லாருமே ஒரு டைப்பா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் மாறிக்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த காட்டு பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. பொண்ணு இருக்காங்கல்ல, வரும்போது கேக் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி இவங்க கிட்ட கால் பண்ணோம்னா இங்கேயே பண்ணிக்கோங்க, உள்ள போனா டவர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு.
உங்ககிட்ட வாக்கி டாக்கியாவது இருக்கும்லன்னு கேக்குறாங்க. என்கிட்ட வாக்கி டாக்கிலாம் இல்ல, நான் என்ன வேலை விஷயமாவா வந்திருக்கேன், அன்அபிஷியலா தானே வந்திருக்கேன், அதனால வாக்கி டாக்கிலாம் இல்லன்னு சொல்லிட்டு பரவாயில்ல பாத்துக்கலான்ற மாதிரி இவங்களும் உள்ள போயிட்டு இருக்காங்க. கடவுளே நீ தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி மாறி கடவுள் கிட்ட வேண்டிட்டு தான் நடக்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப தூரம் நடந்திருப்பாங்க, டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்து இருக்காங்க. அப்ப ஜெரி இருக்காரு பாத்தீங்களா, எடுத்த போட்டோவா மாறி கிட்ட காட்டுறாரு. மாறி பொண்ணு கிட்ட பேசினார்ல, அதுதான் போட்டோவா எடுத்திருப்பாரு. மாறிக்கும் இந்த போட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த போன்ல ஏத்தி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது நார்மல் போனா இருக்கும், இப்பெல்லாம் ஏத்த முடியாது, கீழே போனதுக்கு அப்புறம் ஏத்தி தரேன் ஜெரி சொல்றாரு. இவரா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. காட்டு பகுதியில விலங்கெல்லாம் வரும்ல, இந்த பகுதியில என்னென்ன விலங்கெல்லாம் வரும்ன்ற மாதிரி ஜெரி கேக்குறாரு. அதுக்கு மாறி இருக்கார்ல, காட்டு எருமை வரும், அதே மாதிரி கரடி கூட வரும்னு சொல்றாரு. எது கரடியா அப்படின்ற மாதிரி லைட்டா இந்த இடத்துல ஜெரி பயப்படுறாரு. இவரை பயப்படுறத வச்சு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரனுக்கு தண்ணி ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த இடத்த பார்க்கணும்ன்ற மாதிரி வேகமா வந்து பாக்குறாங்க. அருவில இருந்து தண்ணி போற மாதிரி தான் இருக்கு. ஈரன் சந்தோஷமா அந்த தண்ணியில விளையாடிட்டு இருக்காங்க. அந்த தண்ணியை ஃப்ரெண்ட்ஸ் மேலயும் அடிக்கிறாங்க. இதனால இந்த இடத்துல லைட்டா சத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப மாறி இருக்காருல, சத்தம் போடாதீங்க மிருகம் வந்துரும், பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அங்க வேணா போய் விளையாடிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் தொணத்தொன்னு இப்படி பண்றது சுத்தமா ஈரனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவரு சொல்ற மாதிரியே பண்ணலான்ற மாதிரி சரணம் சொல்றாரு. இதனால இவங்க கோவப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போனதே கிடையாதா, எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அவருமே கேட்டுறாரு. மேடம் நீங்க ஃபாரஸ்ட்டுக்குலாம் போயிருப்பீங்க, ஆனா நாங்க ஃபாரஸ்ட்லயே வாழ்ந்தவங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்றாரு. அதனால எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சரணம் சொல்றாரு. மாரியும் சொன்ன மாதிரியே பக்கத்துல இருக்க வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அந்த இடத்துல இவங்க கொஞ்ச நேரம் தண்ணியில விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நடக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காடுறாங்க. உட்காந்தோடனே ஜெரி இருக்கார்ல, சிகரெட் எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த சாரு பார்த்து கோவப்படுறாங்க. இப்பதான் மூச்சு வாங்க நடந்து வந்திருக்க, அதுக்குள்ள சிகரெட் பிடிச்சா எப்படா, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் கேட்காம சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. கோவப்பட்ட சாரு இருக்காங்கல்ல, கல்லை தூக்கி ஒவ்வொன்னா இவர் மேல அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் மேல கல்லு படாம பின்னாடி இருக்க ஒரு இடத்துல போய் படுது. வேலி மாதிரியான ஒரு இடத்துல படுது. ஆனா பெல்லு மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன அங்க இருந்து பெல்லு சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சாருவும் சேதுவும் அந்த இடத்த பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மாறி இருக்காருல, அந்த இடத்துல யாரும் போக கூடாது, போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் இவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த வேலியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிளியர் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல 3-4 பெல் இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி நுழையிற வாசல் மாதிரி இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் என்னன்ற மாதிரி மாறிய பார்த்து கேக்குறாங்க. ஊர் மக்கள் யாருமே போக மாட்டோம், போகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. அதை கேட்காம சேது அந்த பெல்லு மேல கையை வைக்கிறாரு. அந்த இடம் வீக்கா இருக்கிறதுனால உடஞ்சி கீழே விழுந்துரும். பெல்லு கீழே விழும் போது காதெல்லாம் வலிக்கிற அளவுக்கு சவுண்ட் கேட்டிருக்கோம். அங்க இருக்க கட்டைய சேது உடச்சிட்டார்ல, ஏன் உடச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் மாறி கேட்டுட்டு இருக்காரு. நான் தொட்டோனே அது உடஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரிலாம் சேது கேட்கிறாரு. அந்த இடத்துக்கு போகாதீங்க போகாதீங்கன்னு தானே சொன்னேன், இதுக்கப்புறமாவது போக தேவையில்ல வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா சேது இருக்கார்ல, என்ன சின்ன பசங்க மாதிரி எங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, நீ சொல்ற மாதிரிலாம் எங்களால ஆட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈரினோ கூட சேர்ந்துக்கிறாங்க. ஆமா வந்ததுல இருந்து நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, நாங்க போக தான் போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போனோன்னா நீங்க தாராளமா போய்க்கோங்க, ஆனா இதுக்கப்புறம் நான் உங்க கூட வரமாட்டேன், இதுக்கப்புறம் உங்க விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, போகாதீங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி அவரை நிக்க வச்சிடுறாரு. நாங்க என்ஜாய் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், நீங்க இப்படி பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு, அந்த இடத்த வேணா சுத்தி காட்டுறேன், இந்த இடம் வேணாம் அப்படின்ற மாதிரி மாறி சொல்றாரு. சரி அந்த இடத்தெல்லாம் காட்டுங்க, இந்த இடம் வேணாம் அப்படின்ற மாதிரி சரணம் சொல்றாரு. இதனால இவங்க எல்லாருமே மாறிக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சாருவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க வரும்போது இவங்க பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியே தோணுது. சட்டுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். அங்கிருந்து ஒரு மலை விளிம்ப பாக்குறாங்க. இப்ப விளிம்பு கிட்ட வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ சட்டுன்னு இவங்களை தள்ளி விடுற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள மாறி இருக்கார்ல, இவங்க கையை வந்து பிடிச்சிடுறாரு. பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வேகமா வந்துடுறாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சாரு கிட்ட கேக்குறாங்க. யாரோ தள்ளி விட்ட மாதிரியே இருந்தது, நல்ல வேலை மாறி தான் காப்பாத்தனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜெரி இருக்கார்ல, நீ வந்தது உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. சாருவோ நல்லா தெரியும், ஏன் கேக்குற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல உன் பாய் ஃப்ரெண்டு இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் தான் உன் கதையை முடிக்கிறதுக்காக இப்படி தள்ளி விட்டுருப்பான் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு கிண்டலா இருக்கா அப்படின்ற மாதிரி சாருவும் அடிக்கிறதுக்காக வராங்க. மாறி நிறைய இடத்த காட்டுறதா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி நிறைய இடங்களை காட்டுறாரு. இவங்களுமே ஜாலியா போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஜாலியா ஃபன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மாறி பெருசா எதுலயும் கலந்துக்க மாட்டாரு, அவர் பாட்டுக்கு உட்காந்து இருக்காரு. இப்ப கேம்புக்கான செட்டப் எல்லாம் போட்டு எல்லாருமே இந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க. ஜெரி இருக்கார்ல, எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஈரன் மட்டும் போட்டோக்கு போஸே கொடுக்க மாட்டாங்க. மச்சான் அவளை லாக் பண்ணி புடி, நான் ஒரு போட்டோ எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஈரனை பிடிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா ஈரன் தள்ளி விட்டு ஓடுறாங்க. இதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஈரனை துரத்துறாங்க. ஒரு இடத்துல ஈரனை பிடிச்சிடுறாங்க. அப்படியே பிடிச்சி வச்சிருங்க, ஒரு போட்டோ எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஜெரி சொல்லிட்டாரு. அப்ப கண்ணாடி கீழே விழுந்துருது. இப்ப கீழே விழுந்த கண்ணாடியை குனிஞ்சு எடுக்கிறாரு. நிமிந்து பார்த்தா இவங்க யாரையும் காணோம். அதுக்குள்ள எங்கடா போனீங்க, எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு.
பதிலே வரல அப்படின்னு இவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயம்புத்துறதுக்காக ஒளிஞ்சுதான் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒளிஞ்சிருக்காங்கன்றது ஜெரிக்கு தெரிஞ்சிருது. ஈரின் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருக்கிறத கவனிச்சிடுறாரு. ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன், நான் 3 2 1 சொல்றேன், நீ கரெக்டா வந்துருன்னு சொல்லிட்டாரு. இப்ப 3 2 1 சொல்றாரு, அவங்க வராம இருப்பாங்க. இந்த வாட்டி சொல்றேன் வந்துரு அப்படின்ற மாதிரி இவர் போட்டோ எடுக்க போறாரு. பார்த்தா அந்த சமயம் ஒரு பேய் தான் வருது. அதை பார்த்து இவர் ஷாக் ஆயிடுறாரு. என்ன பேய் இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்ப பின்னாடி யாரோ ஓடுறாங்க. பார்த்தா ஈரின் தான் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளியுறாங்க. அப்ப ஈரின் இங்கதான் இருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த மரத்துக்கு பின்னாடி போய் பாப்போன்ற மாதிரி பொறுமையா பாக்குறதுக்காக வராரு. அப்படி வரும்போது சட்டுன்னு ஏதோ ஒண்ணு காலை பிடிச்சி இழுத்துறது போல இவர் கீழே விழுந்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வந்துடுறாங்க. பயத்துல கீழே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் பயத்துல ஒன்னும் கீழே விழல, ஏதோ ஒண்ணு என்னோட காலை பிடிச்சி இழுத்துது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதோலாம் இழுத்துருக்காது, நீ தான் தடிக்கி விழுந்திருப்ப அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. பயங்கரமா இவரை ஓட்டிட்டு இருக்காங்க. இவர் கேமராவை அங்கேயே வச்சிருப்பாரு, அதை எடுக்க கூட மறந்துடுறாரு. இப்ப இவங்க கேம்பு போட்டிருக்க இடத்துல சோகமா உட்காந்துருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் ஜெரியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தடிக்கலாம் வில்ல, காயத்தை பாருங்கன்ற மாதிரி காலை காட்டுறாரு. யாரோ கையை வச்சு பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. அப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க, இவரை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் இங்க இருக்க சேது தான் பயங்கரமா ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஜெரியால பொறுக்க முடியல. நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், நான் அந்த அண்ணனை கூப்பிட்டு தான் போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ போறதுன்னா போ, ஆனா சாரியை கட்டிட்டு போன்ற மாதிரி சேது கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஈரினே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, இதான் லிமிட், நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சேது கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதனால கோபமான ஜெரி இருக்கார்ல, நீ தைரியசாலி தானே, அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னார்ல, அங்க போய் காட்டுடா, அங்க இருக்க மரத்துல நீ ஒரே ஒரு ரிப்பனை கட்டிட்டு வந்துருன்னு சொல்றாரு. அங்க போறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்னு சாரு சொல்றாங்க. ஆனா வாங்கிட்ட போயிட்டு வந்தோன்னு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு கேக்குறாங்க. போன் இருக்குல்ல, அதுல ஒரு போட்டோ மட்டும் எடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜெரி சொல்றாரு. இது சார்ந்து இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு மாறி வந்துடுறாரு. என்ன அங்க போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சேது இருக்கார்ல, கண்டிப்பா நாங்க போக தான் போறோம்னு சொல்றாரு. நீங்க குழம்பிற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மாறி சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க கிட்ட ரிப்பன் இருக்கு, அது மூலியமா நாங்க ரூட் கரெக்டா தான் போவோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி கொஞ்சம் உள்ள போயிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்க எதுவுமே சொல்லாம இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்த வழியா மறந்துடக்கூடாது இல்ல, அதனால இவங்க நடுவுல ரிப்பன் எல்லாம் கட்டிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேர் வந்துட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு வீடு இருக்கிறத பாக்குறாங்க. இந்த இடத்துல வீடா, அதை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பக்கத்துல பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா மரப்பாச்சி பொம்மைலாம் நிறைய இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொம்மையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் உள்ள போய் போட்டோ எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி தான் ஜெரி சொல்லியிருப்பாரு. இப்ப சாரு இருக்காங்கல்ல, உனக்கு போட்டோ தானே கேட்ட, இந்த பொம்மை கூட சேர்ந்தே ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போட்டோ எடுக்கிறாங்க. அப்படி போட்டோ எடுக்கும் போது அங்க பேய் மாதிரி அந்த பொம்மை தெரியுது. இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க சேதுவை கூப்பிடுறாங்க. சேது பார்த்தா காணாம போயிட்டாரு. சேது எங்க போனன்ற மாதிரி ஜன்னல் வழியா பாக்குறாங்க. லாங்ல இருந்து ஒரு பாட்டியோட பேய் தெரியுது. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க பயந்துட்டு இருக்கும் போது சேது வந்துடுறாரு. நான் இங்கதான் இருந்தேன்னு சொல்லிட்டாரு. வெளியே பேய் இருக்குன்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க. ஆனா சேது பார்க்கும் போது அந்த பேய் தெரிய மாட்டேங்குது. இப்ப சாரு ரொம்ப பயந்துடுறாங்க. கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இங்க உட்காந்து இருக்கவங்கள நமக்கு காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துடுறதா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா வரதுக்கு லேட் ஆகுதுல்ல, அதனால மாரியும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாரி நீ தனியா போக வேணாம், நானும் கூட வரேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி மாரி கூட கிளம்புறாரு. இப்ப மாரியும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. பாக்குற தூரத்துக்கிட்ட தான் அவங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் அவங்க தெரியல. இப்ப திடீர்னு பின்னாடி இருந்து சவுண்டு கேக்குது. என்ன இந்த சைட்ல இருந்து சவுண்டு கேக்குதுன்னு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வர இடத்துல சாரு காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்திருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ஹீரோ செக் பண்ணி பாக்குறாரு. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. திடீர்னு அப்படி இருக்க சாரு இருக்காங்கல்ல, சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா பிராங்க் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப மறைஞ்சிருக்க சேதுவும் சிரிச்சுக்கிட்டே வந்துடுறாரு. 2 பேருமே சேர்ந்து ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் கிண்டல் பண்ணுவீங்களா போங்கன்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி அந்த டென்ட் எல்லாம் போட்டிருக்க இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வரும்போது சாருவும் சேதுவும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. நீங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே இவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. சேது ஓகே, ஆனா சாரு தான் எதையோ பார்த்து பயந்துருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம பார்த்தது யாரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிக்கிறாங்க. மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, பின்னாடி திரும்பி பாக்குறாரு. சாரு மாதிரி ஒரு பேய் பின்னாடியே வந்தது பாத்தீங்களா, அதுதான் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது. இதை பாக்குற இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸால பெருசா இந்த விஷயத்த நம்ப முடியல. ஆனா ஹீரோக்கு இப்ப பேய் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது. என்னதான் நடக்குது சொல்லுங்கன்ற மாதிரி மாறிக்கிட்ட கேக்குறாரு. மாரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சேது ஒரு வீட்டுக்குள்ள போனாரு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ள பேச்சுன்ற மாதிரி ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அவங்க கேரளால நிறைய மாந்திரிகெல்லாம் கத்திருப்பாங்க. திரும்பி அவங்க ஊருக்கு வந்து அந்த மாந்திரிகத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. இவங்களோட ஆட்கள் மாதிரி நிறைய பேரை வேலைக்கு சேர்த்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்திருப்பாங்க.
போக போக சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் பலி கொடுப்பாங்க. இது ஊர் மக்கள் நிறைய பேருக்கு தெரிய வந்துருது. அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பேச்சியை அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா பேச்சுக்கு தான் நிறைய சக்தி இருக்குல்ல, அந்த சக்தி மூலியமா இவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஊர் மக்களுக்கு ரொம்ப பயம் வருது. இந்த ஊர்ல பூசாரியா ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க தான் பேச்சு கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பேச்சு என்னால அழிக்க முடியாது, கண்ட்ரோல் வேணா பண்ண முடியும், நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, அவளை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரியே பண்றோன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. பேச்சு கண்ணுக்கு எதிர போய் நின்றாதீங்க, ஏன்னா ஈஸியா உங்களை கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணிடுவா. பேச்சு கண் முன்னாடி போகாம அவளை அட்டாக் பண்ணும். முதல்ல ஆட்கள் எல்லாம் காலி பண்ணிருங்க, அப்பதான் இந்த விஷயத்தை நீங்க ஃப்ரீயா பண்ண முடியும்னு சொல்றாரு. இவங்க எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. பேச்சுக்கிட்ட ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்து இவங்க அட்டாக் பண்ணிடுறாங்க. சாவடிக்கிறாங்களா இல்ல மயக்கமாக்குறாங்களான்னு தெரியல. இப்ப பேச்சு சவுண்ட் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. பேச்சு முன்னாடி இவங்க வராம பின்னாடி இருந்தே பேச்சியை லாக் பண்ணிடுறாங்க, புடிச்சிடுறாங்க. பேச்சியோட ஆன்மாவை இவர் ஒரு பொம்மையில ஏத்திடுறாரு. பேச்சியை இவங்க சாவடிச்சிடுறாங்க போல, ஒரு இடத்துல புதைச்சு வச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த ஆன்மாவை அடைச்சு வச்சிருக்காருல, அதை ஒரு மரத்துல பிக்ஸ் பண்ணிடுறாரு. இததான் ஸ்டார்டிங் ராம் எடுத்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆணியை எடுத்து யாராவது ரிலீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அதனால குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அதோட பவர் பெருசா வேலை செய்யாத மாதிரி நம்ம செட் பண்ணணும்ன்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிருப்பாரு. அதுக்காக தான் பெல் வச்ச மாதிரி அந்த இடத்த செட் பண்ணிருப்பாரு. ரிலீஸே ஆனாலும் சரி, இந்த பகுதியை தாண்டி அது வரது ரொம்ப கஷ்டம், நீங்களும் இந்த பகுதிக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. மக்கள்லாம் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. எங்க மக்கள் யாருமே இந்த சைடு போகவே மாட்டாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோ ரொம்ப பயந்துடுறாரு. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ஜெரிக்கு தன்னோட கேமராவை அங்கேயே வச்சிட்டோன்றது தெரிய வருது. அண்ணன் கேமரா எடுக்க போனோம், கூட வாங்கன்ற மாதிரி மாரியை கூப்பிடுறாரு. சார் கேமரா விட உயிர் முக்கியம், கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் மாறி சொல்லிட்டாரு. இல்லண்ணே 5 லட்சம் ரூபாய் கேமரா, அதை வச்சுதான் பொழப்பே இருக்கு, ப்ளீஸ் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இதனால மாரியே இவர் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு வந்தோன்னே இவரும் கேமரா எங்கன்னு தேடிட்டு இருக்காரு. ஒரு மரத்துல தான் அந்த கேமரா இருக்கு. இவருமே பக்கத்துல வந்து அந்த கேமராவை எடுத்துடுறாரு. ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கும். என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் அங்க போய் பார்த்துக்கலாம் வாங்கன்ற மாதிரி மாறி கூப்பிடுறாரு. ரெக்கார்டிங்க பாக்குற ஜெரி ஷாக் ஆயிடுறாரு. ஜெரியும் மாரியும் சேர்ந்த மாதிரி தானே ஓடி வந்தாங்க, ஆனா ஜெரி ஓடி வந்தது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ நம்ம பின்னாடி வந்த மாறி பேய் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பாக்குறீங்க, வாங்க போலான்ற மாதிரி மாறி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா மாரிக்கு பின்னாடி வேற ஒரு மாறி தெரியுறாரு. நான் தான் உண்மை, என் கூட வாங்கன்ற மாதிரி சிக்னல்லயே கூப்பிடுறாரு. பின்னாடி இருக்க மாறி தான் உண்மை போல அப்படின்ற மாதிரி ஜெரியும் யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருக்க மாரியை தள்ளி விட்டு வேகமா பின்னாடி இருக்க மாரியை நோக்கி ஓடுறாரு. அந்த மாறி இருக்கார்ல, இவரை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கூட்டு போறாரு. கூட்டு போனதுக்கு அப்புறம் அவர் தான் பேய்ன்றது இவருக்கு தெரிய வருது. இதனால ஜெரி பயத்துல ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப மூச்சு பயங்கரமா வாங்குது. இவரும் சிகரெட் எல்லாம் பிடிக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருக்க மரத்துல கைய வச்ச மாதிரி மாறி நின்னுட்டு இருக்காரு. இத பாக்குற ஜெரி இருக்கார்ல, அண்ணா நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு பக்கத்துல போறாரு. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இவர் முதுகுல கைய வச்சா அந்த இடத்துல ஜெரி மாதிரி தான் ஒருத்தர் இருக்காரு. இத பாக்குற ஜெரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப அது வந்து பேய் மாதிரி மாறிடுது. ஜெரியை இந்த இடத்துல அட்டாக் பண்ணுது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு மாறி மட்டும் வராரு. என்ன நீ மட்டும் வரன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சார் என்ன தள்ளி விட்டு அவர் ஓடிட்டாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல, வாங்க நம்ம கிளம்பிடலாம்னு சொல்றாரு. என்ன பேசிட்டு இருக்க, ஜெரியை விட்டுலாம் போக முடியாது, ஜெரியை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ சொல்றாரு. சரி ஜெரியை தேடலான்ற மாதிரி திரும்பி அந்த பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா பழைய நிலைமையில இருக்க ஒரு கேம்பை பாக்குறாங்க. என்ன இந்த கேம்ப் இப்படி இருக்குன்ற மாதிரி பக்கத்துல போய் செக் பண்றாங்க. ராம் வந்தார்ல, அந்த கேம்பா தான் இருக்கும். அந்த இடத்துல சின்னதா ஒரு கேமரா இருக்கு. அதுல இருக்க ஃபுட்டேஜை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரை ஸ்டார்டிங் பேய் சாவடிச்சதுல அந்த ஃபுட்டேஜை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், ஜெரியை காப்பாத்தலனாலும் பரவாயில்ல, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸும் ஜெரி எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஜெரியை காப்பாத்த முடியல, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் மாறி சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா கோவப்படுறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு, நீ தான் ஜெரி ஏதோ பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. நான் ஜெரியை என்ன பண்ண போறேன், நாளா எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு தான் ஆபத்து, என் கூட வரணும்னா வாங்க, அப்படி இல்லையா நான் மட்டும் போறேன்ற மாதிரி கோவமா பேசிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. சேது இருக்கார்ல, எங்கடா ஓட பாக்குற, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பின்னாடியே துரத்திட்டு போறாரு. இவங்க 2 பேருமே சேதுக்கு பின்னாடி போலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள உட்காந்து இருக்க சாரு இருக்காங்கல்ல, தனியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் எங்க தனியா நடக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி சாருவை ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்ப சாரு இருக்காங்கல்ல, ஒரு மரத்துக்கிட்ட பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. சாரு உனக்கு என்னாச்சு வான்ற மாதிரி இவங்க 2 பேர் கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க சாரு கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு சாரு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க.
என்ன மறைஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அது பேய் மாதிரி இவங்களை அட்டாக் பண்ண வருது. இவங்களும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இந்த சைடு மாரியும் சேதுவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்க சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி மாறி யோசிக்கிறாரு. இப்ப அவங்க இருக்கிற இடத்த பாத்துறாரு. என் பின்னாடியே ஓடி வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாருமே மாரிக்கு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா மாறி மட்டும் தான் தனியா ஓடி வந்திருக்காரு. அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. என்ன இவங்கெல்லாம் வராம இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க எல்லாருமே மாரியோட பேய் பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காங்க. அது தெரியாம ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது சேது மட்டும் நிக்க சொல்றாரு. இவன் தப்பான இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க பாரு, நாங்க கட்டின ரிப்பன்லாம் இருக்கு. இவன் வேற பக்கம் போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மாறி தப்பான இடத்துக்குலாம் கூட்டு போக மாட்டான், சரியா தான் கூட்டு போவான்ற மாதிரி ஹீரோ சப்போர்ட் பண்றாரு. ஆனா உண்மையில கூட்டு போயிட்டு இருக்கிறது பேயின்னு உங்களுக்கு தெரியல. இப்போ உண்மையான மாரியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க போனா போறாங்க, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா இவரோட மனசு கேட்க மாட்டேங்குது. காப்பாத்த போனோம்னு யோசிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பொண்ணு போட்டோவை ஒரு வாட்டி எடுத்து பாத்துக்கிறாரு. என்ன வேணாலும் ஆகலாம்ல, அதனால சோகமா பார்த்துட்டு உள்ள போறாரு. சரண் எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்க சைட்ல இருந்து பதிலே வர மாட்டேங்குது. இப்ப இவர் இருக்க இடத்துல பேய் மாதிரி ஒரு உருவம் வந்துட்டு இருக்கு. அதை பாக்குற இவருமே ரொம்ப பயப்படுறாரு. அதை அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வருது. ஆனா அட்டாக் பண்ணாம அங்க இருந்து கிளம்பிடுது. என்ன கிளம்பிருச்சுன்னு யோசிக்கிறாரு. அப்ப அந்த செயின் தான் காப்பாத்தி இருக்குன்றது இவருக்கு புரியுது. இவங்க எல்லாருமே பேய் பின்னாடி தானே ஓடி வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த பேய் காணாம போயிருது. வீடு இருந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் அந்த பேய் கூட்டு வந்திருக்கு. அவன் தப்பான இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சேது கோவப்படுறாரு. ஆனா இப்ப சரண் இருக்கார்ல, அது ஏன் பேயா இருக்க கூடாது, ஒருவேளை பேய் தான் நம்மள கூட்டு வந்திருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது எப்படியோ இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பக்கத்துல இருந்த ஈரினை காணோம். ஈரின் எங்க இருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்க. இவன் எப்படி அதுக்குள்ள அங்க போனான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வா சேது, அங்க போய் ஈரினை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா சேதுக்கு பயமா இருக்கு. சேது இருக்கார்ல, ஆப்போசிட் சைடு வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, ஈரினை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. ஈரின் எங்கன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. ஈரின் அவங்களோட தலையை ஆட்டோமேட்டிக்கா இடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் பக்கத்துல போய் பாக்குறாரு. ரிப்பனை ஃபாலோ பண்றது மூலியமா சேதுவால சேஃபான இடத்தை கண்டுபிடிக்க முடியும். இவரும் ஃபாலோ பண்ணி அந்த சேஃபான இடத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு நிம்மதி வருது. அப்பன்னு பார்த்து ஜெரி கிட்ட இருந்து சவுண்ட் கேக்குது. அந்த பார்டருக்குள்ளதான் அவர் நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இங்க இருக்க இவருமே ஜெரியை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால அந்த பார்டருக்குள்ள திரும்பி போலான்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. இப்ப வேகமா ஜெரிக்கு பக்கத்துல வந்துடுறாரு. உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஜெரி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருல, அதனால கைத்தாங்களா தூக்கிட்டு வராரு. ஜெரி சாதாரணமா பேசியிருப்பாரு. அப்படி பேசுறத ஒரு ஸ்டேஜ்ல நிறுத்திடுறாரு. டே ஜெரி, ஏதாவது பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்புறம் தான் பக்கத்துல இருக்கிறது ஜெரி இல்ல, அந்த பாட்டியோட பேய்ன்றது இவருக்கு தெரிய வருது. இவரை சுதாரிச்சு தப்பிக்கிறதுக்குள்ள பேய் இருக்குல்ல, சேதுவை அட்டாக் பண்ணிருது. இப்பதான் ஹீரோயின் சுய நினைவுக்கு வராங்க. நான் எப்படி இங்க வந்தேன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. கைத்தாங்களா இவங்களை அந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டு வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு மாறி வந்துடுறாரு. சார் இங்கதான் இருக்கீங்களா, வாங்க சார் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு இவர் மாறியா இல்ல பேயான்ற மாதிரி டவுட் வருது. ஒருவேளை நீ பேயா இருந்தா என்ன பண்றது, நீங்க இருந்து போன்ற மாதிரி சொல்றாரு. சார் நான் பேயெல்லாம் கிடையாது சார், மாறிதான், உங்களை காப்பாத்தலான்றதுக்காக தான் திரும்பி வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் கூட வாங்க சார், ஈஸியா உங்களை வெளியே கூட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. இவன் பேயா மாறி இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, சரி இந்த தாயத்து தான் என்ன காப்பாத்தி இருக்கு சார், இது என் தாத்தாவோட தாயத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா மந்திரத்தெல்லாம் ஒரு பூசாரி பண்ணார்ல, நம்ம தலைமுறைக்கு இதனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாரு. இவரோட சேஃப்டிக்காக தாயத்தை ரெடி பண்ணிருப்பாரு. இவரோட தலைமுறைக்கு அதை கடத்திருப்பாரு. அப்படிதான் இப்ப இவர்கிட்ட அந்த தாயத்து இருக்கு. என் ஒய்ஃப் எப்போ போனாலும் போட்டு போக சொல்லுவா, அதோட யூஸ் இப்பதான் எனக்கு புரியுது சார். கண்டிப்பா அந்த பேய் கிட்ட வராது, என் கையை நம்பிக்கை இருந்தா புடிங்கன்னு சொல்றாரு. ஹீரோக்கு நம்பிக்கை வந்துருது, அவரோட கையை பிடிக்கலான்னு இருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்க ஹீரோயினுக்கு பயமா இருக்கு, வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நம்புறல, என் கையை பிடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினும் ஹீரோவோட கையை பிடிச்சிடுறாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அவரோட கையை பிடிச்சிடுறாரு. அவருக்கு தான் வழி தெரியும்ல, வேகமா இவங்க 2 பேரையும் அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு மரத்தோட கிளை இருக்கும். அந்த இடத்துல ஜம்ப் பண்ணும் போது ஹீரோயின் யாரக்கூடமா இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. சோ இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த எல்லையை தாண்டி இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஹீரோயின் இப்பதான் நிமிந்து பாக்குறாங்க. சீக்கிரமா வந்துருன்னு ஹீரோ சொல்றாரு. அப்பன்னு பார்த்து ஒரு ஃபோர்ஸ் ஹீரோயின் அங்க இருந்து இழுத்துட்டு போயிருது. இதை பாக்குற இவர் ஷாக் ஆயிடுறாரு. உள்ள போய் ஹீரோயினை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. வேணான்ற மாதிரி மாறி தடுக்கிறாரு. அதை மீறியும் ஹீரோ உள்ள ஓடி வந்துடுறாரு. ஹீரோயின் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா ஹீரோ தேடி வந்துட்டு இருக்காரு. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது ஜெரியோட பேய் எதிர நிக்குது. அதை பார்த்து செம்மையா பயந்துடுறாரு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போறாரு. அந்த இடத்துல சேதுவோட பேய் நிக்குது. அதை பார்த்து இவர் செம்மையா பயப்படுறாரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாட்டியோட பேய் இவரோட கண்ணுக்கு தெரியுது. அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வருது. திடீர்னு பயந்து அங்க இருந்து கிளம்பிடுது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவரோட டாலர் இவர்கிட்ட இருக்கிறது இவருக்கு தெரிய வருது.
ஆக்சுவலா இவர் கிளம்புறதுக்கு போனார்ல, அப்ப மாறி தான் அவரோட டாலரை கழட்டி இவர்கிட்ட போட்டிருப்பாரு. நம்மள காப்பாத்த மாறி தான் இப்படி பண்ணிருக்கான்றது இவருக்கு புரிஞ்சிருது. இது மூலியமா வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தைரியமா இவரும் வெளியே வந்துடுறாரு. ஆனா மாறி அங்க காணாம போயிருக்காரு. மாறி எங்க போனான்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. பார்த்தா மாறி ஒரு மரத்துக்கு பக்கத்துல இறந்த மாதிரி இருக்காரு. மாறி எப்படி இறந்தான் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. ஏன்னா எல்லையை தாண்டி பேச்சு அட்டாக் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இறந்து போனா அப்படின்ற மாதிரி தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தூரம் நடந்து வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஈரனுக்கு என்னாச்சுன்னே தெரியல, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி நடந்து நடந்து வண்டிலாம் வர இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. இப்போ ஒரு கார் அந்த வழியா வருது. இவருமே அந்த கார் கிட்ட லிஃப்ட் கேட்கிற மாதிரி காருக்கு முன்னாடி வந்து வெல்றாரு. அந்த கார் டிரைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காலையில மாரிய பார்த்து சிரிச்சுட்டு போனார்ல, அவரை தான் இருப்பாரு. ஒன்னே இல்ல அப்படின்ற மாதிரி அவரை காருக்குள்ள ஏத்துறதுக்காக வந்துட்டு இருக்காரு. பார்த்தா காருக்குள்ள தான் ஈரின் உட்காந்து இருக்காங்க. ஈரினை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாரு. நீ தப்புச்சிட்டியா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கவர் ஈரோட மூக்கிலேயே ஒரு குத்த வைக்கிறாரு. ஈரோ கண் முழிச்சு பார்க்கும் போது அந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. அதாவது அந்த பேச்சியோட வீட்டுக்குள்ள தான் இருக்காரு. அந்த அண்ணன் தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் அந்த அண்ணன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. அந்த அண்ணனுக்கு பக்கத்துல தான் ஈரின் இருக்காங்க. இப்ப ஈரினை பார்த்து வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஈரின் இருக்காங்கல்ல, திட்டமிட்டு தான் அந்த டீம்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு பொதுவாகவே ட்ரிப் எல்லாம் போறது ரொம்ப பிடிக்கும். அது தெரிஞ்சுதான் ஈரின் வேணும்ட்டு இந்த டீம்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஈரின் தான் இந்த பகுதிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸும் போலான்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. ராம் அந்த பேச்சியை ரிலீஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அது ஈரினோட பாட்டிக்கு ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா ஈரினோட பாட்டி பேச்சு வழி வந்தவங்களா இருப்பாங்க. பேச்சுக்கு ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க, அதுதான் ஈரினோட பாட்டியா இருப்பாங்க. பேச்சு வழி வந்தவங்க இருக்காங்கல்ல, பேச்சியை ரிலீஸ் பண்ண முடியாது, வேற யாராவது தான் ரிலீஸ் பண்ணும். ஊரு கட்டுப்பாட்டை தாண்டி யாருமே அந்த பகுதிக்கு போக மாட்டாங்க. இது எதுவுமே தெரியாம தான் ராம் அந்த பகுதிக்கு போய் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. ஈரின் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் பேச்சுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியல, ஆனா இதுக்கப்புறம் பேச்சுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். பேச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுல பலி தரணும், அதுக்கு நம்ம தான் ஏற்பாடு பண்ணி தரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்கிற ஈரின் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. இதனால தான் திட்டமிட்டு அந்த டீம்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. இந்த பகுதிக்கு போலாம், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரோட மனசையும் மாத்திருப்பாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, திடீர்னு மாரியும் இந்த பிளான்ல சேர்த்திருப்பாரு. ஈரினுக்கு இது சுத்தமா பிடிச்சிருக்காது. இவன் வேற வரானா, இவன் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அதே சமயம் கார்ல கிராஸ் பண்ண நபரு மொத வாட்டி இவங்கள பார்த்து தான் லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே மாரினால தான் ஈரினுக்கு தொல்லையா இருந்திருக்கும். ஆக்சுவலா ஹீரோ காப்பாத்துறதுக்காக உள்ள போனார்ல, மாரி மட்டும் இருக்கும்போது ஈரின் பின்பக்கமா வந்திருப்பாங்க. நீங்க இங்க தான் இருக்கீங்களான்ற மாதிரி அவர் கேட்டிருப்பாரு. இவங்க சட்டுன்னு கத்திய வச்சு அவர் கழுத்திலேயே ஒரே போடா போட்டு சாவடிச்சிருப்பாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே நடிக்க மட்டும் தான் செஞ்சிருப்பாங்க. ஹீரோவையும் புடிச்சிட்டாங்கல்ல, ஹீரோவும் அந்த பேச்சியோட இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. அப்ப பேச்சு இவர் கண் முன்னாடி தெரியுது. இப்ப பேச்சு அட்டாக் பண்ணி இவரோட கதையை முடிச்சிருது. பேச்சு இன்னும் சில ஆட்களை சாவடிச்சாதான் அது நினைச்ச மாதிரி சக்தி கிடைக்கும். அதுக்கு தான் ஈரினும் மாமாவும் ஹெல்ப் பண்ண போறாங்க. அதே சமயம் ஹீரோவோட பிரதர் இருக்கார்ல, என் பிரதருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட தேடுறதுக்காக காட்டு பகுதிக்கு வராரு. அவருக்கும் ஆபத்து இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க.